கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தில் அரசு எடுத்த நடவடிக்கை பாராட்டை பெற்றுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஓரிரு எதிர்க்கட்சிதான் சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் மற்றவர்கள் அரசு எடுத்த நடவடிக்கையை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இங்கே கரூரில் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி நாளைக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இந்த 41 பேர் இறந்தது, 53 பேர் இன்றைக்கி காலையில் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஓரிருவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே திரு டிடிவி தினகரன் உள்பட தமிழ்நாட்டின் அரசு இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மிகைப்படுத்துவது என்பதை உங்களை போன்ற ஒரு சிலரால் தானே தவிர அதெல்லாம் ஒன்றும் இல்லை.